அடுத்த பரிசுத்த நாம் மையப்படுவதாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளை கூட வார்த்தை 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கவும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, ஆண்டு நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்க அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்க கூடாதா, ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணுமா. ஐஸ்வர்யம் எனக்கு இருக்குது, நான் ஒரு நல்ல ஒரு வசதியா இருக்கிறேன் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்கக்கூடாதான். நம்மளே பெருமைப்படுத்திட்டு எனக்கு வசதி இருக்குது, நான் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் பண்ணுவதுக்கூடிய எல்லா டேலண்ட் வசதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருமாப்பான சிந்தனை நம்மளை மேட்டுமைப்படுத்துறது, நம்மளை பெருமைப்படுத்தி உயர்த்துகிறது, அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகணும். ஐஸ்வர்யங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, யாரா இருந்தாலுமே அப்படிப்பட்ட சிந்தனை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் நம்பிக்கையா இருக்கணும். அடுத்தவன் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்யவும் நற்கிரியைகளினால் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும். ஒரு நல்ல கிரியையில நம்ம ஐஸ்வர்யவானா ஆகணுமா, கொடுக்கிறவர்களா இருக்கணுமா, உதார குணம் உள்ளவர்களாக இருக்கணுமா. நம்ம இருக்கிறதுல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உதார குணம் உள்ள ஆத்மா செழிப்பு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்யணும், ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் நம்பிக்கை இருக்கணும். ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருமை பாராட்டாம தாழ்வுள்ளவர்களாக இருக்கணும். நான் கொடுத்தது கர்த்தர், அவர் நாம் மையப்படுத்தணும். எல்லாவற்றும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தமா வாழ்வோம். கர்த்தர் மையப்படுவதாக. ஆமென்.